கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. May the Lord's holy name be glorified. இந்த கன்வென்ஷன் கூட்டத்தின் 2ஆம் நாளில் வருகை தந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். In the sweet name of our Lord Jesus Christ, we extend our warm greetings to all of you who have come to participate in the second evening of this convention. கடந்த நாள் கூட்டத்திலே தேவனுடைய வார்த்தையை பற்றி நாம் சிந்தித்தோம். Last evening we meditated about God's word. வார்த்தையா இருக்கிற இயேசு நம்முடைய ஜீவிதத்தில் எவ்விதமான நன்மைகளை தந்திருக்கிற விடுதலையின் ஆசீர்வாதங்களை குறித்தும் மற்றும் அவர் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்களை பற்றி நாம் தியானித்தோம். We meditated what kind of experiences Jesus Christ, who is the word, has given us, the experiences of deliverance and other sublime experiences. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the Lord's holy name be glorified. இந்த நாளிலே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். Today we are going to meditate about the death of the Lord Jesus Christ. நம்முடைய தியானத்திற்காக ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். We'll read a passage from the scriptures for our meditation. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். Shall we read from Romans chapter 5 and verse 8? கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்து தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். His love toward us in that while we were yet sinners Christ died for us. இந்த நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். But God commended his love toward us in that while we were yet sinners Christ died for us. இந்த வசனத்தில் ரெண்டு காரியங்களை நாம் விளங்கிக் கொள்கிறோம். We can understand two things from this passage. ஒன்று, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் வந்து ஏன் மரித்தார் என்பதை பற்றி நாம் இந்த வசனத்தின் வெளிச்சத்திலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. It is essential for us to understand from the light of this word the purpose why Jesus came and died for us on the cross. இரண்டாவதாக, தேவன் நம்மேல் வைத்ததான அந்த அன்பை நமக்கு அவர் விளங்கப்படுகிறதான எவ்விதமாக அந்த அன்பை விளங்க பண்ணுகிறார் என்பதை பற்றி நாம் தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. It is essential for us to also meditate as to how God commends his love towards us or reveals his love toward us. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாக தேவனுடைய அன்பை நாம் விளங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். We are able to understand God's love for us through the death of the Lord Jesus Christ on the cross of Calvary. உலகத்திலே நாம் பார்க்கும்போது தாயோ தகப்பனோ பிள்ளைகளோ புருஷனோ மனைவியோ இவ்விதமாக குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபர் மரித்து போகும்போது அந்த அவருடைய அன்பிலிருந்து அந்த குடும்பத்தார் பிரிக்கப்படுகிறார்கள். When a father or mother or children or husband or wife or any relative in the family happens to die, the rest of the family is separated from the love of the deceased person. ஒருவருடைய மரணம் ஒரு நாளும் அவருடைய அன்பை விளங்க பண்ணுவதில்லை, அவருடைய அன்பில் நின்று அந்த குடும்பத்தாரை பிரித்து விடுகிறது. When a human being dies, nobody understands the love of that person through that death. Rather, they are separated from that love by that death. சில வேளையிலே புருஷன் மனைவி ஸ்நேகமாக இருக்கிறார்கள் என்றால், suppose the husband and wife are very lovable. வயோதிப காலம் வரைக்கும் மிகவும் அன்பாக இருப்பார்கள். Till they reach the old age, they will love each other. ஒருவேளை அவருடைய மனைவி இறந்து விட்டால் அந்த பிரிவை அவரால் அந்த புருஷனால் தாங்க முடியாமல் சில நாட்கள் அப்படியாக துக்கப்பட்டு அவரும் கூட மரித்து போகிறார். Suppose the wife dies in an old age, the husband is not able to put up with the loss of the wife and he remains sad and grieved for a few days and suddenly he also passes away. இதுபோல புருஷனை இழந்ததான அந்த தாயும் கூட சில நாட்கள் துக்கப்பட்டு அவர்களும் அந்த அன்பினின்று பிரிவை தாங்க முடியாமல் மரித்து போகிறதை நாம் பார்க்கிறோம். The same happens otherwise also. When a husband dies in his old age, the wife is not able to put up with the loss of the husband. She is not able to bear that the love of the husband is no more with her, and so in a few days she also dies. ஆகவே ஒருவருடைய மரணம் என்று சொல்லப்படுகிறது ஒரு நாளும் அவருடைய அன்பை விளங்க பண்ணுவதல்ல, அவருடைய அன்பிலிருந்து மனிதனை பிரித்து விடுகிறதாக, அவருடைய குடும்பத்தாரை பிரித்து விடுகிறதாய் நாம் பார்க்கிறோம். So a human death never reveals the love of that person, rather it separates the family members from that love.
அவர்களிடத்திலே அன்பு பாராட்டுகிற எந்த நபராக இருந்தாலும் சரி, நண்பர்களான இருந்தாலும் சரி, அவர்களை அவருடைய அந்த அன்பு மரணம் அவர்களை விட்டு பிரித்து விடுகிறது. No matter how much ever the person must have loved the others or the others might have loved him, but a death separates the love. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பற்றி நாம் வாசிக்கிற வேளையிலே, But when we read about the death of the Lord Jesus Christ, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் எப்படிப்பட்டது என்பதாக நாம் பார்க்கிறோம். what sort of death did the Lord Jesus Christ die? இந்த மரணத்திலே நாம் பாவிகளாக இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். We read that while we were yet sinners, Christ died for us. நாம் அக்கிரமக்காரர்களாக இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று இந்த ரோமர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் தானே நாம் பார்க்கிறோம். We read in Romans chapter 5 and verse 6 that when we were living an ungodly life, Christ died for us. இதே ரோமர் 5:10 நாம் வாசிக்கும் பொழுது, நாம் தேவனுக்கு மனதிலே சத்துருக்களாக இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். In Romans chapter 5 and verse 10 we read that when we were enemies to God in mind, Christ died for us. ஆகவே மனிதன் பாவத்தினாலே, ஜென்ம பாவத்தினாலே அவன் தேவனை விட்டு தூரமானவனாய் அவன் காணப்படுகிறான். Therefore by the nature of sin that is in man, man is alienated from God. சங்கீதம் 55:5 நான் வாசிக்கிற வேளையிலே தாவீது சொல்லுகிறான், நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று சொல்லி 51ஆம் சங்கீதத்தில் 5வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். In Psalm 51 and 5 David says that I was shapen in iniquity and in sin did my mother conceive me. இப்படி மனிதனுடைய ஜென்ம பாவத்தின் நிமித்தமாக, மனிதனுடைய அக்கிரமங்கள் என்று சொல்லக்கூடிய கர்ம பாவத்தின் நிமித்தமாக கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறார். So because of the nature of sin that is in man and because of the trespasses or the works of sin that he commits, Christ has died for us. நாம் மனதிலே அவருக்கு சத்துருக்களாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்தார். When we were enemies to God in mind, Christ died for us. சாட்சி சொன்ன சகோதரன் கூட மனதிலே அவருக்கு இயேசுவை பற்றிய சத்துருத்துவம் இருந்தது. தேவன் அவரையும் கூட சந்தித்து ரட்சித்ததாக நாம் கேட்டோம். We heard in the testimony of that brother that he also had an enmity towards God in his mind. The Lord met him and saved him. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை விளங்க பண்ணும்படியாக இயேசு நமக்காக சிலுவையிலே மரித்ததை நாம் பார்க்கிறோம். We read that Jesus died for us on the cross of Calvary in order to reveal his love toward us. நம்முடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் நாம் அவருக்கு சத்துருக்களாக இருந்தோம். So we were enemies to God in our spirit, soul and body. எல்லா பாவங்களிலிருந்தும் அக்கிரமத்தினாலும் மனதிலே நாங்கள் சத்துருக்களாகவும் இருந்ததான நமக்காக இயேசு இந்த உலகத்திலே வந்து அவர் மரித்ததாய் நாம் பார்க்கிறோம். We who were enemies to God because of our sins and trespasses, Christ came to this world for us and he died for us. இவ்விதமாக அவர் நமக்காக மரித்தது நிமித்தமாக அவருடைய அன்பை நமக்கு விளங்க பண்ணி இருக்கிறார். So because he died for us, he has revealed his love toward us. நாம் யோவான் சுவிசேஷத்திலே 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, when we read in John's Gospel chapter 3, 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். John chapter 3 and verse 16 we read, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாக உலகத்திலே தேவன் அன்பு கூர்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். For God so loved the world that he gave his only begotten son, that whosoever believeth on him might not perish but have everlasting life. ஆகவே இந்த உலகத்திலே ஒரு மனிதரும் கெட்டு போவது அவருக்கு சித்தமல்ல. It is not the will of God that any man in this world should perish. எல்லா மனுஷரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசத்தினாலே அவர்கள் நித்திய ஜீவனுக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். It is the desire of God the Father that by the faith on the Lord Jesus Christ every man must partake of eternal life. ஆனபடியால் தான் மனுஷராகிய நம்மேல் அன்பு கூர்ந்த பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை நமக்காக இந்த உலகத்தில் அனுப்பி அவருடைய அன்பை நமக்கு விளங்க பண்ணி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். That is why God the Father, having loved mankind, revealed that love towards us by sending his own son into this world. ஆதியிலே வார்த்தை இருந்தது. In the beginning was the word. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. And that word was with God. அந்த வார்த்தை தேவனாக இருந்தார். That word was God. அந்த தேவன் தான் நமக்கு மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று நாம் பார்த்தோம். And we read that God was revealed in the flesh for us. இந்த தேவன் அன்புள்ளவராகவும் காணப்படுகிறார். This God is also love. 1 யோவானுக்கு எழுதிய நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்திலே நாம் வாசிக்கிற வேளையில், in the first epistle of John chapter 4 when we read verse 8, தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. இந்த அன்பாக இருக்கிற தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. It is essential for us to know this God who is love. ஆகவே அந்த அன்பை அறிந்து கொள்ளாதவன் ஒரு நாளும் அந்த அன்பை
புரிந்து அனுபவிக்க முடியாது. One who does not know and understand that love can never experience that love. ஆகவே முதலாவது இந்த மனிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் மேல் உள்ள அவருடைய அன்பை அவன் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. So he must understand the love that God has shown towards him through the Lord Jesus Christ. அந்த அன்பை அறிந்து கொள்வதற்காக அவன் கர்த்தராகிய பிதாவாகிய இயேசு தேவன் மேல் அன்புள்ள பிதாவின் மேலும் அன்புள்ள பிதா நமக்கு இந்த உலகத்தில் அனுப்பின அவருடைய குமாரன் மேலும் அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். So in order to know and understand that love, he must believe God the Father who is love and God the Son whom the Father sent out of his love. ஆகவே இந்த பிதாவையும் குமாரனையும் அறிகிறதான அந்த அறிவில் தான் அந்த நித்திய ஜீவன் மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது. So by the knowledge of God the Father and his Son Jesus Christ, man is given eternal life. அதனால் தான் யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, when we read John's Gospel chapter 17 and verse 3, ஒன்றானமே தேவனாய் உம்மையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவே அந்த நித்திய ஜீவன் என்று நாம் பார்க்கிறோம். And this is life eternal, that they may know thee the only true God and Jesus Christ whom thou hast sent. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் விசுவாசித்து அவன் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். So it is the desire of God the Father that a man should believe the Lord Jesus Christ and he must be delivered from his sin. அதனால்தான் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். That is why we read that Jesus Christ came into this world in order to save sinners. ஏனென்றால் மனிதனுடைய பாவம் ஒரு மனிதனை மரணத்துக்கு ஏதுவாக அவனை ஆண்டு கொள்கிறது. Because the sin that a man commits rules in him unto death. ரோமர் 6:23 நாம் வாசிக்கிற வேளையில், when we read Romans chapter 6 and verse 23, பாவத்தின் சம்பளம் மரணம், the wages of sin is death, ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ but the gift of God, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவனாக இருக்கிறது. is eternal life through Jesus Christ our Lord. ஆகவே ஆண்டவராகிய இயேசு அவருடைய மரணத்தின் மூலமாக மனிதனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தார். So the Lord Jesus Christ came to give eternal life unto man by his death, பாவம் மரணம் என்ற வல்லமையிலிருந்து அவனை விடுதலையாக்கி to deliver him from the power of sin and death, நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக இயேசு இந்த உலகத்திலே வந்து நமக்காக மரித்ததை நாம் பார்க்கிறோம். and to give him eternal life Jesus came into this world and died for us. மரணத்திற்கு மாத்திரமல்ல, not only that, எல்லா நியாய தீர்ப்பிலிருந்தும் தேவனுடைய கோபாக்கினின்றும் தேவன் மனிதனை விடுதலையாக்கி ரட்சிக்கிறார். God did not deliver him only from death but also from all judgment and from all the wrath that God the Father had upon man. ஏனென்றால் இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஒரே தரம் பிறக்கிறதும் அவன் மரிக்கிறதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. Because it is appointed for man once to die and then to face judgment. எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, when we read Hebrews chapter 9 and verse 28, மனிதன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைகிறதும் ஒவ்வொரு மனிதனுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். we read that it is appointed unto men once to die but after this judgment. 27வது வசனம், verse 27, ஆகவே இவ்விதமாக மனிதன் மரித்த பிறகு அவன் எங்கே போகிறான் என்பதை மனிதன் அறியாதிருக்கிறான். man is unaware of where he is heading towards after his death. ஏதோ உலகத்திலே கொஞ்ச காலம் அவன் பிழைத்திருக்கிறான், மரித்த பிறகு எங்கே போவேன் என்று அறியாத நிலவரத்திலே மனிதன் போகிறான். he lives upon this earth for a few years but he is unaware of his destination after death. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? but what does the word of God say? மனிதன் மரித்த பின்பு அவன் நியாயத்தீர்ப்புக்குள்ளே போகிறான் என்று நாம் பார்க்கிறோம். after man's death he is heading towards judgment. அந்த பாவத்தின் சம்பளமாகிய அந்த மரணம் அவனை நித்தியமான தேவனுடைய கோபாக்கினிக்குள்ளே அவனை கொண்டு போகிறது. death, which is the wages of sin, takes man into the eternal condemnation which is a result of the wrath of God. அவன் நியாயத்தீர்ப்பு அடைந்து அவிதமாக அக்னியும் கந்தமும் இருக்கிற அந்த நரகத்திலே போய் பங்கெடுக்கிறான் என்று நாம் மத்தேயு சுவிசேஷத்தில் 25ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலே அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். Matthew chapter 25 and verse 41 says, such a man who is judged heads up towards the lake of fire that is burning with fire and brimstone, which is eternal hell fire. ஆகவே இந்த பாவத்தினின்றும் மரணத்தினின்றும் ஆக்கினை தீர்ப்பினின்றும் நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக ரட்சிக்கும்படியாக இயேசு நமக்காக இந்த உலகத்திலே வந்து மரித்தார். in order to save us or to redeem us from sin, from judgment and from condemnation, Jesus came into this world and died for us. ரோமர் 8:2-3 நாம் வாசிக்கிற வேளையில், when we read Romans chapter 8 verses 2 and 3, கிறிஸ்துவுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்ற வல்லமையிலிருந்து விடுதலையாக்கிற்று என்று நாம் பார்க்கிறோம். we read the law of the spirit of life in Christ Jesus has made me free from the law of sin and death. ஏனென்றால் நியாயப்பிரமாணம் மனிதனுக்கு பாவத்தை குறித்தான அறிவை கொண்டு வந்தது,
ஆனால் பாவத்திலிருந்து மீட்பை அவனுக்கு கொடுக்க முடியவில்லை. But because the law brought an awareness or a knowledge about sin into man, but it could not deliver man from sin. ஆகவே பாவத்துடைய சம்பளமாய மரணத்துக்கும் அதனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கும் அவன் மனிதன் ஏதுவானவனாய் காணப்பட்டான். So man is liable to face the wages of sin, which is death, and also condemnation. நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் பாவத்தை அவன் அறிந்து கொள்ளும்படியாகும் அந்த பிரமாணத்தின் மூலமாக அவனுடைய ஜீவியத்தில் பாவ இச்சைகளுக்கு அவன் அடிமைப்பட்டு அவன் பாவியாய் ஜீவிக்கிறதாக நாம் பார்க்கிறோம். Man had the knowledge of sin through the law, and because of the lust that was striving in him, because of the law of sin, he was subject to those lusts, and he was a slave to sin. ஆகவே இவ்விதமாய் பாவம் மரணம் ஆக்கினை தீர்ப்புக்கு மனிதன் ஒவ்வொரு நாளும் அடிமைப்பட்டவனாகவே காணப்படுகிறான். Therefore man is constantly a slave to sin, to judgment, and to condemnation. ஆனால் வார்த்தையாயிருந்த தேவன், but God who was word, மாம்சமாகிய கிருபையினாலே சத்தியத்தினாலே நிறைந்தவராக இந்த உலகத்திலே வந்தார். He became flesh and full of grace and truth came into this world. அவர் மனிதன் நிறைவேற்ற வேண்டியதான அந்த சத்தியத்தை அவருடைய ஜீவியத்திலே அவர் செய்து நிறைவேற்றினார். The truth that man had to fulfill, he fulfilled first in his life. ஆகவேதான் ரோமர் 8:3 நாம் வாசிக்கும் பொழுது, therefore when we read Romans chapter 8 and verse 3, மாம்சத்தில் பலவீனமாக இருந்த அந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை, for what the law could not do in that it was weak through the flesh, தேவனே செய்யும்படியாக, for God to do that, பாவ மாம்சத்தின் சாயலாக பாவத்தை போக்குற பலியாக நமக்காக தன்னை ஒப்புக்கொடுத்து, God sent his own son in the likeness of sinful flesh, and for sin நம்ம எல்லாருடைய பாவத்தையும் அவருடைய சரீரத்திலே அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். He condemned all our sin upon his body in the flesh. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இவ்விதமாக பாவம் மரணம் ஆக்கினை தீர்ப்பு என்ற வல்லமையிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக, அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் விடுவிக்கும்படியாக இயேசு நமக்காக சிலுவையிலே மரித்தார். So Jesus died for us on the cross of Calvary in order to save all of us, or rather to save all of those who believe him from the power of sin, judgment and condemnation. நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, child of God, whoever you might be, இந்த வேளையிலே கல்வாரி சிலுவைக்கு நீங்கள் வாருங்கள். you come to the cross of Calvary now. வருத்தப்பட்டு மறுசுமக்குள்ள நீங்கள் எல்லாரும் இடத்திலே வாருங்கள். come unto me all ye that weary or are heavy நான் laden, உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று அவர் உங்களை அன்போடு அழைக்கிறார். he says I will give rest unto you, and calls you lovingly. பாவத்திலும் அக்கிரமத்திலும் அடிமைப்பட்டிருந்ததான மனுக்குலத்தை மீட்கும்படியாக இயேசு இந்த உலகத்திலே வந்தார். Jesus came into this world in order to redeem mankind who was a slave to sin and to trespasses. அவருடைய கல்வாரி அன்பிலே நமக்கு ஒரு பெரிதான விடுதலையை இயேசு வைத்திருக்கிறார். Through his love on the cross of Calvary, he has kept a great deliverance for all of us. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அவரான அந்த கல்வாரியின் அன்பை நமக்கு இந்த பூமியிலே அவர் சிலுவை மரணத்தின் மூலமாக விளங்க பண்ணியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். We see that he has revealed his love towards us on the cross of Calvary by his death. இந்த சிலுவை மரணத்திலே தேவன் நமக்கு விளங்க பண்ணியிருந்தான அந்த அன்பை ரெண்டு விதங்களிலே நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். We can understand about the love of God that he revealed towards us on the cross of Calvary by his death in two different ways. 1 யோவானுக்கு எழுதின நிருபம், in the first epistle of John, 4ஆம் அதிகாரம் chapter 4, 10வது வசனத்திலே நாம் வாசிக்கிற வேளையில், when we read verse 10, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. Herein is love, not that we love God, but that he loved us and sent his son to be the propitiation for our sins. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அந்த அன்பு உண்டாயிருக்கிறது. herein is love, not that we love God, but that he loved us and sent his son to be the propitiation for our sins. அப்படியானால் தேவன் தம்முடைய குமாரனை நமக்காக கிருபாதார பலியாக ஒப்புக்கொடுத்து நம்மிலே அன்பு கூர்ந்திருப்பாரானால் அந்த பிதாவுடைய அன்பு எவ்வளவு பெரியது, நமக்காக கிருபாதார பலியாக மரித்த அந்த இயேசுவின் அன்பு எவ்வளவு பெரிதா இருக்கிறது. If God loved us and sent his own son to be the propitiation of our sins, how great is his love, and how great is the love of the son Jesus who gave himself as a propitiation for our sins. அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த ராத்திரி வேளையிலே இந்த கல்வாரி அன்புக்கு நீ வந்து இந்த பாவ நிவர்த்தியை நீ பெற்றுக்கொள்ள, பாவ மன்னிப்பாய அந்த பாவ நிவர்த்தியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும்.
this evening you must come to the cross of Calvary and you must receive the forgiveness of sin and also the remission of your sins. பாவமன்னிப்பின் இரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். You must receive the salvation which is the forgiveness of sins. கல்வாரி சிலுவை மரணத்திலே தேவனுடைய பிள்ளையே உனக்கு ஒரு பாவமன்னிப்பாய் இரட்சிப்பை ஒரு விடுதலையை தேவன் வைத்திருக்கிறார். On his death on the cross of Calvary the Lord has kept a salvation which is the forgiveness of sins, a deliverance from sins for you. உனக்கு ஒரு பெரிய விடுதலையை உனக்கு வாக்களிக்கிறது. His death on the cross of Calvary promises you a great deliverance. அது கல்வாரியிலே தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் பாராட்டின அன்பு. That is the love that God the Father showed upon all of us on the cross of Calvary. அந்த அன்பை நாம் முதலாவது நாம் அறிந்து அனுபவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. First of all we must know that love and experience it. தேவனுடைய பிள்ளையே இந்த சுவிசேஷத்தின் மூலமாக அந்த அன்பை நீ அறிந்து கொண்டு அதை நீ அந்த வார்த்தையை விசுவாசித்து அவருக்கு நீ ஒப்புக்கொடுப்பாயானால், child of God, if you know that love by this gospel and if you believe his word and surrender yourself for him, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருக்கிறது. There was life in him and that life was the light of men. ஆகவே தேவனுடைய வார்த்தையினுடைய ஜீவனின் வல்லமை இந்த கால ராத்திரி வேளையிலே உங்களை உயிர்ப்பிக்க கூடியதாய் இருக்கிறது. So the life, the power of the life that is in God's word is able to quicken you this evening. உங்களை பிரகாசிப்பிக்கிற ஒரு ஒளியாக வெளிச்சமாக காணப்படுகிறது. And that is a light that is shining upon you. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆகவேதான் கல்வாரியின் அன்பு தேவனுடைய பிள்ளையே எல்லா இருளின் பாவம் மரணம் என்ற இருளின் வல்லமையிலிருந்து உன்னை விடுதலையாக்கி அப்படியே ஜீவனுக்குள்ளே உன்னை கொண்டு வர விரும்புகிறார். So the love of Calvary wants to set you from all the power of darkness which is the power of sin and death, and he wants to bring you into his life, into his light. அவருடைய சத்தியத்தின் வெளிச்சத்திலே உன்னை கொண்டு வர விரும்புகிறார். He wants to bring you into the light of his truth. எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you desire that? உங்களுடைய இதயத்தில் அவர் கல்வாரி சிலுவையை நீங்கள் நோக்கி பாருங்கள். From your heart look to the cross of Calvary. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்ததான மரணத்தின் மூலமாக, through his death on the cross of Calvary, முதலாவது பாவ நிவர்த்தி ஆகிய இரட்சிப்பை நமக்கு தரும்படியாக தம்முடைய அன்பை நமக்கு விளங்க பண்ணியிருக்கிறார். his love is revealed towards us in giving us the forgiveness of sin which is the salvation. இரண்டாவதாக, secondly, இந்த சிலுவை மரணத்தின் மூலமாக, through the death of this cross, அவரோடு கூட நாம் மரித்து அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிர்த்தெழுந்து அவருக்கென்று பிழைத்திருக்கும்படியாக கர்த்தர் தம்முடைய அன்பை நமக்கு விளங்க பண்ணியிருக்கிறார். The Lord has revealed his love towards us so that we might die with him, we might be buried with him, we might be resurrected with him, and so that we might live for him. 1 யோவான் நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, when we read 1 John chapter 4, 9வது வசனத்திலே நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். we read in verse 1, பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்க 9வது வசனம், verse 9, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. In this was manifested the love of God toward us, because that God sent his only begotten Son into the world that we might live through him. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திலே கிருபாதாரமாக பலியாக மரித்து நம்மை விடுதலையாக்க, நம்மை ரட்சித்து நம்மை விடுவிக்கிறது மாத்திரமல்ல, not only by his death on the cross of Calvary Jesus became a propitiation for our sins to deliver us from our sins. பாவம் மரணம் ஆக்கினை தீர்ப்பு என்ற வல்லமையிலிருந்து நம்மை விடுதலையாக்குறது மாத்திரமல்ல, not only he did deliver us from the power of sin, death and condemnation, நாம் அந்த ஒரே பேரான குமாரனாலே பிழைத்திருக்கும்படிக்கு, so that we might live through his only Son. தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. God revealed his love towards us because God sent his only begotten Son so that we might live through him. உலகத்திலே நமக்கு அன்பானவர்கள் மரித்து போனார்களானால் திரும்ப நம்ம அவங்களை பார்க்க முடியாது என்ற அந்த துக்கம் நமக்குள்ள இருக்கு. When a dearly beloved person, relative dies in this world, we have the grief that we cannot see them again in this world. அதனால்தான் இயேசுவை அறியாத ஜனங்கள் ஒருவர் மரித்து தங்களுக்கு அன்பானவர்கள் மரித்து போகும்போது அவர்கள் துக்கத்தோடு காணப்படுகிறார்கள், ஆறுதலற்றவர்களாய் இருக்கிறார்கள். That is why when an unsaved member loses a relative, they are not able to console themselves, they are in extreme sorrow. ஏனென்றால் அவர்களை இனி காண்போம் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை, நம்பிக்கையற்றவர்களாக வாழ்கிறார்கள். Because they live a hopeless life, they don't have the hope that we will see them again. ஆனால் தேவனுடைய பிள்ளையே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம், but the death of the Lord Jesus Christ, விடுதலையின் ஆசீர்வாதத்தை
பாவ மன்னிப்பாய் ரட்சிப்பை தந்து நமக்கு விடுதலையின் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, it not only gives us the forgiveness of sin, which is a deliverance, அந்த தேவகுமாரனை பற்றிய விசுவாசத்தினாலே, but by the faith of that Son of God, தேவனுக்கென்று பிழைத்திருக்கும்படியாக அந்த அன்பை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். His love is revealed towards us so that we might live for Him. ஆகவே நாம் பாவிகளாய் இருக்கிறே, கிறிஸ்து நமக்காக மரித்தபடியினால், So while we were yet sinners, because Christ died for us, அவர் நமக்கு தம்முடைய அன்பை விளங்க பண்ணினதை பாருங்கள். look at how God commended His love toward us. ஒன்று, அவர் நமக்காக கிருபாதார பலியாக மரித்து நமக்கு பாவ மன்னிப்பாய் ரட்சிப்பை தந்திருக்கிறார். First, He died as a propitiation for our sins, and He has given us this salvation, which is the forgiveness of sins. இரண்டாவதாக, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து இயேசு நமக்காக பிழைத்திருக்கிறார். Secondly, Jesus, who died for us, He was resurrected and He is alive for us. ரோமருக்கு நிருபத்திலே 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற வேளையில், When we read in Romans chapter 6, ஆண்டவராகிய இயேசு நமக்காக சிலுவையிலே மரித்தார். the Lord Jesus Christ died for us on the cross of Calvary. ரோமருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, When we read Romans chapter 6, 9வது வசனத்திலே வாசிக்கிறோம், verse 9 we read, மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். knowing that Christ being raised from the dead dieth no more, மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. death hath no more dominion over him. இதுதான் இயேசுவின் மரணத்திற்கு ஒரு விசேஷம். This is a speciality of the death of the Lord Jesus. மரித்தவர்கள் எல்லாரும் அதோடு கூட மண்ணுக்கு மண்ணாய் போய்விடுகிறார்கள். கிறிஸ்து அறியாதவர்களுடைய ஜீவியத்தில் அந்த நம்பிக்கை, உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இல்லை. All those who do not know Christ don't have the hope of resurrection in their lives. They are dead and gone. Their body is decayed and decomposed. ஆனால் இயேசு நமக்காக இந்த உலகத்தில் வந்து மரித்தார். But Jesus came into this world and died for us. அடக்கம் பண்ணப்பட்டார். He was buried. மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். He rose again the third day. இன்னைக்கும் இயேசு ஜீவிக்கிறார். Even today Jesus is இன்னைக்கு alive. இயேசு பிழைத்திருக்கிறார். Even today Jesus lives. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இப்படி இயேசு மரித்தது பாவத்துக்கு ஒரே தரம் மரித்தார். Jesus died once and that was for sins. அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கு பிழைத்திருக்கிறார். But in that he liveth unto God. ஆகவே நாம கூட அவருக்கு பிழைத்திருக்கும்படியாகவே கர்த்தர் இந்த நமக்காக சிலுவையிலே மரித்தார். So Jesus died for us on the cross of Calvary so that we might also live unto God. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும், likewise reckon you also yourselves to be dead indeed unto sin, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கலாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். but alive unto God through Jesus Christ our Lord. ஆகவே எப்பொழுதும் பாவத்துக்கு மரித்தேன் என்றும் தேவனுக்கென்று பிழைத்திருக்கின்ற எண்ணிக்கொண்டு வாழக்கூடிய அந்த மரணத்தை நாம் எப்போதும் நேசிக்க வேண்டும். So we must love the death of Jesus, whereby we always reckon ourselves to be dead indeed unto sin and alive unto God through Jesus Christ our Lord. அந்த கல்வாரி அன்பிலே யாரெல்லாம் நிறைந்து ஜீவிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த அன்பை ஒவ்வொரு நாளும் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். All those who are full of His Calvary's love, as they lead their everyday life, He is pouring that love more and more into their அந்த hearts. கல்வாரியின் ஜீவனை விசுவாசித்து யாரெல்லாம் அவருடைய வசனத்துக்கு அவருடைய சுவிசேஷத்துக்கு தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறார்களோ, All those who believe the life in the death of Calvary and have surrendered themselves to this truth or to this gospel, அவருடைய வார்த்தையை விசுவாசித்து கைக்கொண்டு ஜீவிக்கிறார்களோ, all those who believe His word and observe His word, அவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய அன்பை, சிலுவையின் அன்பை ஊற்றிக்கொண்டே அவர்களுக்கு அவர் மேல் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். the Lord is constantly pouring His love of Calvary upon them. ஒவ்வொரு நாளும் கல்வாரியின் அன்பின் வல்லமை அவர்களை ஜீவனுள்ளவர்களாய் மாற்றுகிறது. Every day the power in the love of Calvary makes them to live. பாவத்துக்கு மரித்தேன் என்றும் தேவனுக்கு பிழைத்திருக்கு, தேவனுக்கு பிழைத்துக்கொண்டு எண்ணிக்கொண்டு ஜீவிக்க முடியாது அவர்களுக்கு உதவி செய்கிறது. It helps them to reckon themselves dead to sin and alive unto God through Jesus Christ. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்படிப்பட்ட ஒரு தேவ அன்பை கர்த்தர் நம்முடைய உள்ளத்திலே ஊற்றுகிறார். God is pouring such a love upon our hearts. அந்த அன்பினால் நிறைந்து நாம் ஜீவிக்க வேண்டும். We must live being full of that love. இது ஒரு சொல்லிலே நாம் சொல்லிவிடுகிற ஒரு அனுபவம் அல்ல. This is not something that we can speak out of our mouth. ஏதோ ஒரு முறை கேட்டு அப்படியே நாம் விட்டுவிடுகிற அனுபவம் அல்ல. This is not an experience that we hear once and forsake. தேவனுடைய பிள்ளையே, இது ஒரு உண்மையான அனுபவம். Child of God, this is a real experience. அந்த கல்வாரியின் அன்பினால் தேவனுடைய பிள்ளையே நீ நிறைந்து அந்த அன்பினாலே நீ நிறைந்து ஏவப்பட வேண்டும், உந்தி தள்ளப்பட வேண்டும். You must be full of the love of Calvary and you must be urged by that love. You must be constrained by that love. 2 கொரிந்தியர் நிருபத்திலே நாம் வாசிக்கிற வேளையில், When we read in the second epistle to the Corinthians, 5வது வசனத்திலே நாம் 5ஆம் அதிகாரத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? chapter 5, what do we read? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2 Corinthians chapter 5, 14-15 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, verses 14 and 15 when we read, கிறிஸ்துவின் மரணத்தை பற்றி இந்த 2 காரியங்களை நாம் பார்க்கிறோம். here we read two things about the death of the Lord Jesus Christ. கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. For the love of Christ constraineth us. 14-15 வசனங்கள். Please read 14 and 15. கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது,
ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை சிலுவையின் மரணத்தை நினைவு கூறும்படியாக அந்த அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறது. For us to be reminded of that love of the Lord Jesus Christ on the cross of Calvary, his love constrains us. தேவனுடைய பிள்ளையே, இந்த கல்வாரியின் அன்பு நமக்கு நம்முடைய அன்பினால் நாம் நெருக்கி ஏவப்படுகிற ஒரு ஜீவியம் இருக்குமானால் இயேசுவோடு கூட நாம் மரித்து இயேசுவோடு கூட பிழைத்திருக்கிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். If we have this experience of being constrained by the love of Christ, we will have that experience of being dead with Christ and also being alive with Christ. முதலாம் ஆதாமின் மூலமாக எல்லாருக்கும் மரணம், அவனுடைய மரணத்தின் நிமித்தமாக எல்லாரும் மரணத்துக்கு உட்பட்டார்கள். Through the death that came into the first Adam, everyone died. ஆனால் ஆண்டவராகிய இரண்டாம் ஆதாம் இயேசுவின் மரணத்தின் மூலமாக எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். But by the death of the second Adam, which is the Lord Jesus Christ, everyone is quickened. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. Like death came by man also came the resurrection from the dead. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். For as in Adam all die, so shall in Christ shall all be quickened. ஆகவேதான் கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்தார். So Christ died for us on the cross of Calvary. எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்று நாம் நிதானிக்கிறோம். For thus we judge that if one died for all, then were all dead. யோவான் சுவிசேஷத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 50வது வசனத்திலே என்ன வாசிக்கிற வேளையில், when we read John's Gospel chapter 11 and verse 50, அங்கே பிரதான ஆசாரியனாகிய அந்த காய்பா சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். we read about the statement that Caiaphas, who was the high priest, uttered there. 50வது வசனம் verse 50, ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாயிருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்று அவன் சொல்லுகிறார். You do not consider that it is expedient for us that one man should die for the people and that the whole nation perish not. ஏனென்றால் தேவனுடைய ஜனப்பிள்ளைகள் ஒன்றாக சேர்க்கப்படுகிற பருமடியாக அவர் மரிக்கப் போகிறார் என்று அவன் தீர்க்கதரிசனமாக சொன்னான் என்று 52வது வசனத்திலே வாசிக்கிறோம். In verse 51 and 52 we read that he prophesied that not for that one nation only, but that also he should gather together in one all the children of God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்குள்ளாக நாம் ஒன்றாக்கப்படுகிறோம். So we are all joined together in the death of the Lord Jesus Christ. அவர் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க நாம் அவருக்குள்ளாக மரணத்தை அடைந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. If one died for all of us, it is essential for us to die in him. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இயேசு இல்லாமல் ஒருவன் மரித்து போனால் அவன் நித்தியமான தேவன் நியாயத்தீர்ப்பிலே போய் நித்திய ஆக்கினை தீர்ப்பை அவன் அடைய வேண்டியதாக இருக்கிறது. If a man dies without the Lord Jesus, he has to face judgment and thereafter he has to be condemned into eternal hellfire. இதை குறித்து வேதத்திலே நாம் யோவான் சுவிசேஷத்தில் 3ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? About this what do we read in John's Gospel chapter 3? அங்கே 17வது வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? Verse 17, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திலே அனுப்பாமல், for God sent not his son into the world to condemn the world, அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். but that the world through him might be saved. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். He that believeth on him is not condemned, விசுவாசியாதவனோ but he that believeth not தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் இராதபடினாலே அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாயிற்று. is condemned already because he hath not believed in the name of his only begotten Son of God. கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்திலே வந்து நமக்காக மரித்திருக்கிறார். The Lord Jesus Christ came into this world and he has died for us. தேவனுடைய பிள்ளையே, இந்த தேவகுமாரனாகிய இயேசுவின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் இராவிட்டால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. The word of God says that if a man does not have faith on the only Son of the Lord, the God Jesus Christ, he is already condemned. ஒளியாக இந்த உலகத்திலே வந்த அவரிடத்திலே ஒரு மனிதன் வராவிட்டால் அவன் இருளை விரும்புகிறபடினாலே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு அவன் காரணமாய் தீருகிறான். If a man does not come to the light of Jesus because he delights in that evil more than in the light, he is the cause of his own condemnation. அவன் பொல்லாங்கு செய்கிறவனாகவும் ஒளியை பயக்கிறவனாகவும் இருக்கிறபடினால் தன் கிரிகள் கடிக்க கூடாதபடிக்கு அவன் அந்த ஒளியிடத்திலே வராதிருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். We read that for everyone that doeth evil hateth light, neither cometh into the light, lest his deeds should be reproved. ஆனால் சத்தியத்தின்படி செய்கிறவனோ
but he that doth according to the truth, தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு, so that his deeds may be made manifest that they are wrought in God. கவனியுங்கள். Listen. சத்தியத்தின்படி செய்கிறவனோ, but he that doeth according to the truth, தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு, that his deed may be made manifest that they are wrought according to God. ஒளியாய் இருக்கிற இயேசுவிடத்திலே வருகிறான். He comes to the light who is Jesus. தேவனுடைய பிள்ளையே, மெய் மனஸ்தாபத்தோடு இந்த கல்வாரி நன்றியிலே நீ வருவாயானால், if you with the true repentance come to the Jesus on the cross, மெய் மனஸ்தாபத்தோடு பாவங்களை அவரிடத்தில் அறிக்கை செய்வாயானால், with the true repentance, if you will confess your sins to him, இயேசுவிடத்தோடு பாவங்களை மன்னித்து உன்னை சுத்திகரித்து உன்னை நீதிக்குரிய பிள்ளையாய் மாற்றுகிறது. the love of Jesus, it forgives all your sins, it cleanses you, and it makes you the child of God. ஒளியாய் இருக்கிற அவரோடு கூட நீ நடந்து அவரோடு ஐக்கியமுள்ள பிள்ளையாய் நீ மாற்றப்படுவாய். You will be made to have fellowship with him who is the light. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆகவே இந்த உலகத்திலே ஆண்டவராய் இயேசு வந்து மரித்தது ஒருவரும் ஆக்கினைக்குள்ளே போக கூடாது. So the reason why Jesus came into this world and died is that none should pass on into condemnation. எல்லாரும் ரட்சிக்கப்பட, அதனால்தான் சர்வலோகத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் இயேசு நமக்காக மரித்தார். He wants all men to be saved. That is why Jesus died as a propitiation for the sins of the whole world. நாம் ஒவ்வொருவருக்காக சிலுவையிலே மரித்தார். He died for all of us on the cross. முழு சர்வலோகத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக மரித்தார். He died as a propitiation of the sins of the whole world. இயேசு எனக்காக சிலுவையிலே மரித்தார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe that Jesus died for me on the cross? ஒரு அல்லேலூயா சொல்வோம். Hallelujah. பாவத்தை அறியாத பரிசுத்தர் இயேசு பலியாக மாண்டாரே, உந்தனின் பாவ சாபத்தை நீக்கும் பரிகாரியானாரே, உந்தனின் பாவ சாபத்தை நீக்கும் பரிகாரியானாரே, கைகளில் ஆணிகளே கடாவப்பட்டதுவே, தங்க கைகளில் ஆணிகளே கடாவப்பட்டதுவே, சொட்டு சொட்டாக கசியுதே ரத்தம் உன் பாவம் போக்கிடவே, சொட்டு சொட்டாக கசியுதே ரத்தம் உன் பாவம் போக்கிடவே, பாவத்தை அறியாத பரிசுத்தர் இயேசு பலியாக மாண்டாரே, உந்தனின் பாவ சாபத்தை நீக்கும் பரிகாரியானாரே, இயேசு பலியாக மாண்டாரே, இயேசு பரிகாரியானாரே. அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாக நீ அநேக ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக் கொள்ளுகிறாய். Beloved child of God, through the death of the Lord Jesus Christ on the cross of Calvary, you receive manifold blessings. அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக நேற்றைக்கு கூட 4 விதமான காரியங்களை நாம் மரணத்தின் மூலமாக விடுதலை பெற்றுக் கொள்கிறோம் என்று நாம் தியானித்தோம். Yesterday we meditated about the 4 kinds of blessings or deliverances that we obtained through his death on the cross of Calvary. தேவனுடைய பிள்ளையே, சிலுவை மரணத்தினை விசுவாசித்து அவருடைய அன்புக்குள்ளே நீ வருவாயானால், child of God, if you believe the death of Jesus on the cross and if you will come into his love, உன்னுடைய பாவத்திலிருந்து உன்னை விடுவிக்க முடியாது. இயேசு சிலுவையிலே மரித்தார். Jesus died on the cross in order to deliver you from your sin. உன்னுடைய அக்கிரமங்களிலிருந்து உன்னை விடுவிக்க முடியாது. இயேசு சிலுவையிலே மரித்தார். Jesus died in order to deliver you from your trespasses on the cross. உன் எந்த பாவத்தை எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் இயேசு இந்த ராத்திரியில் உன்னை விடுதலையாக்குகிறார். Whatever sin you might be in this night, Jesus is delivering you. இயேசு உன்னை ரட்சிக்கிறார். Jesus is saving you. எப்படிப்பட்ட அக்கிரமமான கிரியைகள் உங்களுடைய ஜீவிதத்திலே காணப்பட்டாலும், no matter what kind of iniquity are found in your life, நீங்கள் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்வீர்களானால், if you will have faith on Jesus and confess your sins, இந்த ராத்திரியிலே கர்த்தர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். this night the Lord wants to deliver you. இயேசு சிலுவையிலே, கல்வாரி சிலுவையில் நம்முடைய சாபங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து விட்டார். On the cross of Calvary, Jesus Christ has carried all our curses. குடும்ப சாபத்திலே பலவிதமான கஷ்டங்கள், வீட்டிலே வறுமைகள், கடன் தொல்லைகள் என்று சொல்லக்கூடிய சாபம் அடுத்தடுத்து வருகிற அந்த தீமையான காரியங்களே நீங்கள் அடிமைப்பட்டிருக்கிறீர்களா? Are you a slave to the curses and the subsequent and consequent problems that are occurring one after other? சாபம் என்று சொல்லுகிறது அடுத்தடுத்து வருகிறதான கஷ்டங்கள், நஷ்டங்கள், சோதனைகள். A curse is something which is recurrent, that happens oftenly, the losses, the trials and difficulties. விசுவாசத்தோடு இயேசுவுக்கு நீ ஒப்புக் கொடுப்பாயானால் இந்த ராத்திரிகளிலே இயேசு கிறிஸ்துவின் கல்வாரியின் அன்பின் வல்லமை உன்னை எல்லா சாபத்திலிருந்து விடுதலையாக்குகிறது. If you will with faith surrender yourself to the Lord Jesus Christ this night, the power of the cross of Jesus, the power of his love is delivering you from your curses. கல்வாரி சிலுவையிலே இயேசுவின் நோய்களை எல்லாம் சுமந்து தீர்த்திருக்கிறார்.
The Lord has carried your sicknesses upon the cross. உடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். He has accepted your infirmities. உடைய துக்கங்கள் வேதனைகள் எல்லாம் சுமந்து தீர்த்திருக்கிறார். He has carried all your sorrow and agony. நீ எந்த நிர்பந்த நிலவரத்தில் எல்லாராலும் கைவிடப்பட்ட இடத்துல நீ வந்திருந்தாலும், no matter in a miserable state, being forsaken by all, you might have come here. இயேசுவின் தழும்புகளால் நீ குணமாக்கப்படுவாய். You will be healed by the stripes of Jesus. வார்த்தையினால் உன்னை குணமாக்குகிறார். The Lord is healing you by his word. உன்னை தொட்டு குணமாக்குகிறார். He is touching you and healing you. அவருடைய வல்லமையும் அதிகாரமும் உன்னை சந்தித்து உன்னை விடுதலையாக்குகிறது. The power and authority in his truth is delivering you. ஆம், தேவனுடைய பிள்ளையே, இயேசு உன்னை குணமாக்குகிறவராகவும் இந்த ராத்திரி வேளையிலே நம்ம மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். Child of God, Jesus is moving in our midst this night as a deliverer. நீ மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலவரத்திலே நீ வியாதியோடு வந்திருந்தாலும், இயேசுவின் வல்லமை உன்னை குணமாக்க, கல்வாரியின் அன்பின் வல்லமை உன்னை குணமாக்க போகிறது. Perhaps you have come here with an incurable sickness, having been forsaken by doctors. The power of the love of Jesus on the cross of Calvary is going to deliver you. நீ விசுவாசித்தால் தேவனுடைய வல்லமையை காண்பாய், தேவனுடைய மகிமையை காண்பாய். If you will believe, you will see the power of God, the glory of God. ஹalleluya! Hallelujah! கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அது மாத்திரமல்ல, not only that, கல்வாரி சிலுவையிலே பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து தேவன் உன்னை விடுதலையாக்கி இருக்கிறார். on the cross of Calvary, the Lord has delivered us from this present evil world. இந்த உலகத்திலே நான் பார்க்கிற வேளையிலே, when we look at this world, கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளுக்கு மனிதன் அடிமையாக இருக்கிறான். man is a slave to the lust of the eyes, the lust of the flesh, and the pride of life. இன்னைக்கு சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு இன்னைக்கு உலகத்துல பிசாசின் வல்லமைகள் இந்த செல்போன், இன்டர்நெட், கம்ப்யூட்டர் மூலமாக பிள்ளைகளுடைய மனதை கரைப்படுத்தி அவங்களை அழிவுக்குள்ளே கொண்டு போய் கொண்டிருக்கிறது. Even the minds of little children are being defiled, being corrupted by the demonic powers that are working through the cell phone, through the internet and through computers, and it is taking them towards eternal hellfire. உலக சிநேகத்துக்குள்ளே, உலக வேஷத்துக்குள்ளே மனிதன் முங்கி போய் கொண்டிருக்கிறான். Man is அழிவுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறான். man is sinking in the love of this world, in the filthiness of this world, and he is heading towards destruction. கலாத்தியர் 1:4 நான் வாசிக்கிற வேளையில் எல்லா பிரபஞ்சத்தின் வல்லமையிலிருந்து விடுவிக்கும்படியாக இயேசு நமக்காக சிலுவையிலே மரித்தார் என்று பார்க்கிறோம். When we read Galatians chapter 1 and verse 4, we read that Jesus died in order to save us from this present evil world. ஆம், தேவனுடைய பிள்ளையே, அப்படிப்பட்ட பாவத்துக்கு நீ கண்கள் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையினால் நீ அடிமைப்பட்டிருந்தால் இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிறார். If you are a slave to the lust of the flesh, the lust of the eyes and the pride of life, beloved child of God, this night the Lord Jesus Christ is delivering you. அது மாத்திரமல்ல, மரணத்துக்கு அதிகாரியா இருக்கிற பிசாசானவனை மரணத்தினாலே அழித்திருக்கிறார். Not only that, he has destroyed the devil who was the author of death through his death. அவனுடைய எல்லா பயத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி இருக்கிறார். He has delivered us from all kind of fear of the இனிமேல் devil. இந்த மரணத்தின் வல்லமைக்கு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. You need not fear the power of death anymore. மரண பயத்தோடு நீ வந்திருப்பாயானால் இந்த ராத்திரி வேளையிலே இயேசு உன்னை விடுதலையாக்கி ரட்சிக்கிறார். If you are here being bound by the fear of death this night, the Lord is delivering you and saving you. இன்றைக்கு இந்த உலகத்திலே பலவிதமான துஷ்ட வல்லமைகள், பேய் பிசாசு, பில்லிசூனிய கட்டுகளின் வல்லமைகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. Today many evil powers, many demonic powers and many bonds of witchcraft and black magic are working. துரைத்தனங்கள், அதிகாரங்கள், கர்த்தருடைய வல்லமைகள் என்று சொல்லக்கூடிய பொல்லாத ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. Principalities and powers and such evil powers are operating. கல்வாரி சிலுவையிலே கர்த்தருடைய வல்லமைகள் எல்லாம் உரிந்து கொண்டார். The Lord Jesus Christ disarmed those powers on the cross of Calvary. வெளிரங்கமான கோலமாக்கினார். He made an open show of them. அதை வல்லமையற்றதாக மாற்றினார். He made them powerless. கல்வாரி சிலுவையிலே அவைகள் மேல் வெற்றி சிறந்திருக்கிறார். He triumphed over them on the cross. சிலுவையிலே இயேசு பரிபூர்ண ஜெயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். The Lord has given us perfect victory, total victory on the cross. அவருடைய ஜெயம் நம்முடைய ஜெயமாக இருக்கிறது. His victory is our victory. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe that? ஹalleluya! Hallelujah! கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆகவே கல்வாரி சிலுவை மரணத்திலே இயேசு விதமான ஒரு பெரிய விடுதலை நமக்கு தந்திருக்கிறார். So by the death of Jesus on the cross of Calvary, he has given us such a great deliverance. ஆகவே இந்த இயேசுவோடுடைய மரணத்திலே நாம் நம்மை ஒன்றாக்கிக் கொள்ளும் பொழுது, So when we are united with the death of this Jesus, அவருக்கு நாம் சொந்தமானவர்களாக மாற்றப்படுகிறோம். we become his own. இந்த எல்லா பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் ஆக்கிரமிப்பிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறார். He is delivering us from all kind of sin, death and condemnation. விடுதலை ஆக்கி அவருடைய சொந்த பிள்ளைகளாக நம்மை மாற்றுகிறார். And having delivered us, he makes us his own children. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து பார்வோனின் வல்லமைக்கு அடிமைப்பட்டிருந்தார்கள். The people of Israel were a slave to the power of Pharaoh. ஆலோட்டிகளுக்கு அடிமையாக இருந்தார்கள். ஆலோட்டிகள்
they were slave to those taskmasters. அதே வேளையிலே உலகத்துடைய எகிப்துடைய ஆசாபாசங்களுக்கு அவர்கள் அடிமையாக இருந்தார்கள். At the same time they were slaves to the lusts and affections of Egypt. பஸ்காவின் இரத்தத்தினாலே அவர்கள் மீட்கப்பட்டார்கள். But they were delivered by the blood of the paschal lamb. தேவனுடைய பிள்ளையே, இன்றைய ராத்திரி வேளையிலும் கல்வாரியின் அன்பின் வல்லமை, பஸ்காவாய் மரித்த இயேசுவின் வல்லமை இன்றைக்கு நம்மையும் கூட விடுதலை ஆக்குகிறது. Child of God, this night the power of the love of Jesus who died as our Passover is delivering us. அப்படி விடுதலை ஆக்கப்படும்படியாய் வாஞ்சிக்கிற தேவனுடைய ஜனங்கள், people of God who wants to experience such a deliverance, அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு அவரோடு கூட மரித்து அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிர்த்தெழுந்த ஒரு ஜீவியம் செய்ய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். The Lord expects us that we must die with him, we must be buried together with him, we must be resurrected with him, and we must live our lives henceforth with him. நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தம்முடைய அன்பை நமக்கு விளங்க பண்ணினார். Because Jesus died for us while we were yet sinners, God commended his love towards us. அந்த அன்பு என்ன சொல்லுகிறது? What does that love say? நாம் பாவிகளாய் இருந்தாலும் பாவத்திலிருந்து தேவன் நம்மை ரட்சிப்பை தந்து நம்மை விடுதலையாக்குகிறார். Though we are sinners, the Lord takes away our sins from us and he delivers us. விடுதலையாக்குறது மாத்திரமல்ல, Not only does he deliver us, அவருக்கென்று பிழைத்திருக்கும்படியாகவும் நமக்காக கிரியை செய்கிறார். he works in our lives so that we might live for him. அதைத்தான் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். That is what we read in 2 Corinthians chapter 5 verses 14 and 15. கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. For the love of Christ constraineth us, ஏனென்றால் எல்லா மனுஷருக்காக ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், because we thus judge that if one died for all, then we're all dead. ஆகவே கிறிஸ்துவோடு கூட நாமும் கூட சிலுவையிலே மரித்தவர்களாக நாம் ஒப்புக்கொடுக்க வேண்டும். This verse says that we must surrender ourselves as those who are dead with Christ on the cross of Calvary. அவரோடு கூட மரித்தோமானால், If we are dead with him, அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு, we are buried with him, அவரோடு கூட உயிர்த்தெழுந்து, we will be resurrected with him, அவருக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். and we must be also seen as those who live with him. அதுதான் 15வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? That is what we read in verse 15. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். And that he died for all, that they which should live not henceforth live unto themselves, but unto him which died for them and rose again. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the இங்கே Lord. நாம் என்ன வாசிக்கிறோம்? What do we read here? பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் They that live should not live henceforth for தங்களுக்காக themselves, மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி but they should live unto him which died for them, அவர் எல்லாருக்காக மரித்தார் என்று நிதானிக்கிறோம். and that is why Jesus died for all. ஆகவே இன்றைக்கு கிறிஸ்தவ ஜீவியம் என்று சொல்லப்படுகிறது என்ன? Today what is a Christian life? ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், Somehow we have been saved, ஞானஸ்நானம் எடுத்தோம், we took water baptism, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம், we received the Holy Spirit, ஆலயத்துக்கு வருகிறோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். we come to the meetings, they think. ஆனால் தேவனுடைய பிள்ளை, இது ஒரு சடங்காச்சாரமான வாழ்க்கை அல்ல. But child of God, Christian life is not a tradition. இது கிறிஸ்துவோடு கூட ஒன்றாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. Christian life is a life that is joined together with Christ. அவருடைய மனத்திலே ஒன்றாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. It is a life that is joined together with his death. அவருடைய அடக்கமனப்படுதலே ஒன்றாக்கப்பட்ட, அவரோடு கூட மரித்து மரணத்திலே ஒன்றாக்கப்படுகிற வாழ்க்கை. It is a life that is joined together with his death and also with his burial. அவரோடு கூட அடக்கமனப்படுதலே ஒன்றாக்கப்படுகிற வாழ்க்கை. It is a life that is joined together with his burial. அவரோடு கூட எழுந்திருக்கிறதிலே ஒன்றாக்கப்படுற வாழ்க்கை. It is a life that is joined together with him in his resurrection. அவருக்கு பிழைத்திருக்கிறதிலே ஒன்றாயிருக்கப்படுற வாழ்க்கை. It is a life where we are joined together with him to live for him. புதிதான ஜீவனுள்ள நடந்து கொள்கிற அனுபவத்திலே ஒன்றாக்கப்படுகிற வாழ்க்கை. It is a life where we are united in the experience of walking in the newness of life. அதைத்தான் ரோமர் நிருபம் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். We read about this in Romans chapter 6. இந்த அனுபவங்களை ஞானஸ்நான சத்தியத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். We receive these experiences through the truth of water baptism. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. 3வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, when we read Romans chapter 6 and verse 3, 2வது வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? verse 2 onwards, what do we read? பாவத்துக்கு மரித்து நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? How shall we that are dead to sin live any longer therein? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும், all of us who were baptized into Jesus Christ, மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? do you not know that we were baptized into his death? ஆகவே கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஒரு ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். So those who are baptized into Jesus Christ are baptized into his death. எதற்காக? Why? கிறிஸ்துவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து ஒரு புதிய ஜீவியம் அவருக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக ஜீவிக்கும்படியாக, to die with Christ, to be buried with Christ, to be risen with Christ, and to live a life in the newness of life, to live for Christ. அதற்காக தான் 6வது வசனத்திலே 6:6 ரோமர் 6:6 வாசிக்கிற வேளையில், when we read Romans chapter 6 and verse 6, இன்றைக்கு நாம் பாவம்
பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். We know this, that our old man is crucified with him, that the body of sin might be destroyed, that henceforth we should not serve sin. அவரோடு கூட முதலாவது சிலுவையிலே அறையப்பட்டதான அனுபவம். So that is an experience of being crucified with him. பாவங்களை நாம் அறிக்கையிடும் பொழுது அந்த அறிக்கையிலே சிலுவையில் அறையப்பட்ட அந்த விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். When we confess our sins, through that confession we must receive the faith that I am crucified with Jesus. ஒரு டம்ளர் அழுக்கா இருந்தால், If tumbler is dirty, அதை தண்ணியை கழுவி அந்த தண்ணியை கீழே ஊற்றி விட வேண்டும். you must wash that and you must pour out the dirty water. அப்பொழுதுதான் அந்த தண்ணி அந்த டம்ளர் சுத்தமாக இருக்கும். Then the tumbler will be clean. கழுவது சுத்தமாகிறது. As it is washed, it becomes clean. கீழே ஊற்றி விட்டால் அந்த டம்ளர் அழுக்கு நீங்கி சுத்தமா இருக்கிறதை பார்க்கிறோம். And when the filthy water is poured out, now the tumbler is totally clean. இது எப்படி ஒரு டம்ளருக்கு ஒரு விதி இருக்கிறதோ இது போலவே நம்முடைய இருதயத்துக்கும் பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது இயேசுவின் இரத்தத்தினுடைய பாவங்களை கழுவுகிறது. Just like there is a rule for washing the tumbler, even there is a rule for our heart. When we confess the sins from our heart, the blood of Jesus washes our sins and cleanses our sins. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். He that confesseth his sins shall not prosper. ஆனால் அவர்கள் அறிக்கை செய்து He that covereth his sins shall not prosper, but he that விட்டுவிடுகிறவன் confesseth இரக்கம் பெறுவான். விட்டுவிடுகிறவன் இரக்கம் பெறுவான். and forsaketh them shall have mercy. அது அர்த்தம் என்ன? What is the meaning of that? அவருடைய பாவங்களை அறிக்கையிட இயேசுவின் இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. The more he confesses his sins, the more the blood of Jesus washes him. அந்த பாவங்களை விட்டுவிடும் பொழுது, When he forsakes his sin, அறிக்கை செய்த பாவங்களை விட்டுவிடும் பொழுது அந்த தண்ணீரை கீழே ஊற்றி விடுவதற்கு ஒப்பான அனுபவமாக இருக்கிறது. when he forsakes the sins that he confessed, it is like pouring the dirty water from the glass. கீழே ஊற்றி விட்ட தண்ணீரை திரும்ப எடுக்க முடியாது. The water that is poured out cannot be regathered into the glass. டம்ளருக்கு இருக்கிற விதிதான் நமக்கும் கூட. So the rule that is for the tumbler applies to us also. இதே அனுபவம் தான் சிலுவை மரணத்துக்கும் நமக்கும் உண்டாயிருக்கிற அனுபவம். This is the experience that we have with the cross of the Lord Jesus Christ. சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? What does it mean when we say I am crucified on the நம்முடைய cross? பாவங்களை அறிக்கையிடும் பொழுது நாம் கிறிஸ்துவின் அறிக்கையிட சிலுவையிலே நாம் அவரோடு கூட அறையப்படுகிறோம். The more we confess our sins, the more we are crucified with Jesus on the cross. அறிக்கை செய்த பாவங்களை விட்டுவிட்டு அதுக்கு மரித்தேன் என்று எண்ணிக்கொண்டு வாழ்ம்போது, When we forsake the sins that we have confessed, and when we live reckoning in our mind that I am dead to those sins, அந்த பாவத்துக்கு நாம் மரித்தவளாய் காணப்படுகிறோம். we become dead to those sins. சிலுவையில் அறையப்பட்டவன் திரும்பி அவன் அந்த கையை சிலுவையில் அறைந்து விட்டால் இனி அந்த கையில் அவன் கிரியை செய்ய முடியாது. If a man's hand is crucified on the cross, he cannot work with his hands like before. அந்த விசுவாசத்தில் தான் நாம் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்படுகிறோம் என்று சொல்லுகிறோம். It is by this faith that we say that we are crucified with Jesus. அறிக்கை செய்தலும் விட்டுவிடுகிறதுமான அனுபவங்கள் தான் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொல்லப்படுகிற அனுபவம். So the experience of saying that I am crucified with Christ is the experience of confessing and forsaking. இதிலே ஒரு அனுபவம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். There is an experience that we have to have. இரண்டாவதாக, Secondly, அவரோடு கூட நாம் மரித்தவளாக இருக்க வேண்டும். we must be dead with him. 8வது வசனத்திலே வாசிக்கும் போது, When we read in verse 8, கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். now if we be dead with Christ, we believe that we shall also live with him. ஏனென்றால் மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. Because he that is dead is freed from sin. ஆகவே நம்முடைய ஜீவியத்திலும் பாவத்துக்கு மரித்தேன் என்றதான அந்த விசுவாசத்தில் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஜீவியம் நமக்கு வேண்டும். So we must have a life that is delivered from sin by the faith that I am dead with Christ. பாவ இயேசுவின் பிள்ளை என்று சொல்லிவிட்டு திரும்ப பாவம் செய்கிற ஒரு ஜீவியம் அல்ல. Christian life is not a life where the children of God commit sin again and again. நிருபத்திலே நாம் வாசிக்கிற வேளையில், When we read 1 John, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். he that is born of God doth not commit sin. ஏனென்றால் அவனுடைய தேவனுடைய வித்து அவனுக்குள்ளே தரித்திருக்கிறது. Because the seed of the word of God abides in him. அதனால் தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். So he cannot sin. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். We read about that in 1 John chapter 3 and verse 9. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆகவே பாவம் செய்யாத ஒரு ஜீவியை செய்யும்படியாகவே இயேசு நமக்காக இந்த உலகத்திலே வந்து இரத்தம் சிந்தி மரித்தார். Jesus came into this world and shed his blood and died for us so that we might live a sinless life. பாவத்துக்கு நாம் மரித்தது மாத்திரமல்ல, Not only we died to sins, அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவளாய் இருக்க வேண்டும். the third step is that we must be buried with him. அதுதான் 6ஆம் அதிகாரம்
அதிகாரம் 4வது வசனத்தின் கடைசி பகுதியிலே வாசிக்கிறோம். That is what we read in chapter 6 and verse 4, the last portion. அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம். We are buried with him by baptism into death. ஆகவே நாம் முழுக்க ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளாதவர்கள் நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். So those who have not taken water baptism by immersion, you must take water baptism. பாவத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டேன் மரித்தேன் என்ற விசுவாசம் உடையவர்கள் அடக்கம் பண்ணப்பட்ட அந்த அனுபவத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். So those who have the faith that I am dead to sin and I want to be buried with the death of Jesus, you must surrender yourself to the truth of baptism and receive it. அடக்கம் பண்ணப்பட்டது மாத்திரமல்ல, Not only we are buried, அவரோடு கூட எழுந்ததான அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். we must receive an experience of being raised together with him. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, When we read Colossians chapter 2 and verse 12, ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். You are dead by the truth of baptism, being buried with him, wherein also you are risen with him through the faith of the operation of God. ஆகவே இன்றைக்கு பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அந்த செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே எழுந்தவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும். So today we must be seen as those who are dead to sin, buried with him in baptism, and also risen with him through the faith of the operation of God who raised Jesus from the dead. அவரோடு கூட உயிர்த்தெழுந்ததான அந்த ஜீவியத்தில் அவருக்கு அந்த பிழைத்திருக்கிற அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். So when we come to this experience of being raised together with Jesus, God gives us these experiences of living for God. அவரோடு கூட பிழைத்து அவரோடு கூட எழுந்தது உண்டானால் அவரோடு கூட பிழைத்தும் நாம் இருப்போம். So if we are risen together with him, we shall also live with him. இப்படி பிழைத்திருக்கிற ஜீவியத்திலே ஒரு புதிதான ஜீவியத்தை நமக்கு தருகிறார். So when we live for him, he gives us a newness of life. அதைத்தான் ரோமர் 6:4 வாசிக்கிறோம். We read about that newness of life in Romans chapter 6 and verse 4. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல, Just as Jesus was raised from the dead by the glory of the Father, இயேசு மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல, just as Christ was raised from the dead, நாம கூட ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தது மெய்யானால், if it is true that we are buried with him in baptism and we have been risen together with him, புதிதான ஜீவியம் செய்யக்கூடியவர்களாய் மாறுவோம். we will become those who live a new life. அதைத்தான் 5வது வசனத்திலே சொல்லுகிறார். That is what he says in verse 5. அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால், For if we have been planted together in the likeness of his உயிர்த்தெழுந்த death, சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருப்போம். we shall also be in the likeness of his resurrection. உயிர்த்தெழுதலிலே நாம் அவரோடு கூட ஒன்றாக்கப்படுகிறோம். In his resurrection we are made one with him. ஆகவே ஒரு புதிதான ஜீவனுள்ளவர்களாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாய் மாறுகிறோம். So we become those who walk in the newness of life. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லப்படக்கூடியது கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புதிய வாழ்க்கை என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். So Christian life is a newness of life in Christ Jesus. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த தேவனுடைய ஜனங்கள், People of God who are saved and have taken water baptism, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு you must receive the baptism of the Holy Spirit. புதிதான ஜீவனுள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். You must walk in the newness of life. அதனால்தான் ரோமர் 5 2 கொரிந்தியர் 5 நாம் வாசிக்கும் பொழுது, That is why when we read in 2 Corinthians chapter 5, 17வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். verse 17 says, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். if any man be in Christ, he is a new creation. பழையவைகள் ஒளிந்து போயின, All things are passed away. எல்லாம் புதிதாயின. All things are become new. ஆகவே பழைய மனுஷனுடைய செய்கைகள் எல்லாம் முற்றிலுமாக ஒளிந்து போக வேண்டும். So all the works of the old man must be completely abolished. புதிய மனுஷனாய் இருக்கிற கிறிஸ்துவை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். We must put on Christ who is the new man. அதுதான் தேவன் மேல் வைத்த அன்பின் அபிஷேகம். That is the love or the anointing that God has kept upon கல்வாரியின் us. அன்பின் அபிஷேகம், That is the anointing of the love of Calvary. நடந்து கொள்ளும்படியாக It makes us to walk in the newness of life. கர்த்தர் மேல் ஒரு அபிஷேகத்தை ஊற்றுகிறார். The Lord is pouring that anointing on அது us. கல்வாரியின் அன்பின் அபிஷேகம். The love of the anointing of the love of Calvary. ரோமர் 5:5 நாம் வாசிக்கிறோம். When we read about that in Romans chapter 5 and verse 5, அபிஷேகத்தால் தேவனுடைய அன்பு நம்முடைய இதயங்களிலே ஊற்றப்படுகிறது. by the anointing of the Holy Spirit, the love of God is shed abroad in our அந்த hearts. நம்பிக்கை ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்துவதில்லை. And so this hope shall never put us to shame. தேவனுடைய மகிமை அடைவோம் என்ற நம்பிக்கை நமக்கு கொண்டு வருகிறது. It brings us the hope that we shall attain the glory of God. ஆகவே இந்த கல்வாரியின் அன்பை ஒவ்வொரு நாளும் நம்முடைய இதயத்திலே பெற்றுக்கொண்டு, So we must receive this love of Calvary every day into our அந்த hearts. கல்வாரியின் அன்பை நாம் தியானித்து, We must meditate on that love of Calvary. அன்பினாலே நாம் நிரப்பப்பட வேண்டும். We must be full of the love of Calvary. அதனால தான் நான் தேவ சமூகத்தில் வரும்பொழுதெல்லாம் கர்த்தருடைய அன்பினால் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லுகிறோம். That is why we are instructed to be filled with the love of God whenever we come to God's presence. எபேசியர் 5
அதிகாரத்திலே நான் வாசிக்கிற வேளையில் when we read in Ephesians chapter 5, எபேசியர் 4 அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது rather Ephesians chapter 4, 22 23 வசனங்களை நான் வாசிக்கும்போது when we read verses 22 and 23, முந்தின பழைய மனுஷனை அவனுடைய செய்களை நாம் களைந்து போட்ட பிறகு after we have put on the old man and the former கர்த்தர் ஒரு புதிய conversation, நம்முடைய உள்ளத்துல ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுக்கிறார். the Lord gives us a new anointing in our mind. அந்த இருதயத்திலே ஒரு மனதிலே நமக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை தருகிறார். He gives us a new anointing in our mind, அந்த புதிய அபிஷேகத்தினாலே and by that new anointing அவருடைய மெய்யான நீதியிலும் மெய்யான பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலா இருக்கிற புதிய மனுஷனை நாம் தரித்துக் கொள்கிறோம். we put on the new man which after God is created in righteousness and true holiness. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆகவே விதமாக ஒரு புதிய மனுஷனை தரித்துக் கொண்டு இந்த பூமியிலே ஒரு உன்னத ஜீவியை செய்யும்படியாக கர்த்தர் நம்மை உயர்த்த நம்மை கொண்டு வருகிறார். The Lord brings us into an experience where we put on this new man which is Christ, and we start leading a sublime life upon this world. அதுதான் எபேசியர் 2 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். We read about that in Ephesians chapter 2. எபேசியர் 2 அதிகாரம் 7வது வசனம். Ephesians chapter 2 verse 7. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். Verse 6 in English. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி He hath raised up together with Christ Jesus, உன்னதத்தில் அவரோடு கூட உட்காரும்படி அருள் செய்கிறார். and made us sit together in heavenly places with him. அவரோடு கூட நாம் மரித்திருப்போமானால், If we are dead with him, அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டிருப்போமானால், if we are buried with him, அவரோடு கூட எழுந்திருப்போமானால், if we are resurrected with him, தேவனுடைய பிள்ளையே இந்த பூமியில் அல்ல, you are not upon this earth, a child நீ of God. உன்னதமான ஒரு இடத்துல நீ காணப்படுவாய். You will be seen in a sublime heavenly place. இயேசு நமக்காக சிலுவையிலே மரித்தார். Jesus died for us on the cross of Calvary. அடக்கம் பண்ணப்பட்டார். He was buried. அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். He was resurrected on the third day. 40 நாளாலும் அவர் தமக்கு அன்பானவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். He revealed himself to his beloved ones. அவர் பரமேறி போய் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவர் நமக்காக இந்த உலகத்தில் அனுப்பினார். He ascended up to the heavens and he received the promise of the Father, which is the Holy Spirit, and sent us. சபையை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். And he has ordained the New Testament church. அவருடைய வலது பாரசத்திலே நமக்காக போய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். He is on the right hand of the Father interceding for us. நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். He has gone to prepare a place for us. நம்மை சேர்த்துக்கொள்ள வரப்போகிறார். He is going to come to gather us. ஆகவே அவருடைய அன்பினால் நாம் நிறைந்து அவருடைய வருகைக்காக நம்மை ஆயத்தப்படும்படியாக கர்த்தர் அந்த அபிஷேகத்தினால் நம்மை உன்னத இடத்துக்கு கொண்டு வருகிறார். So by the anointing the Lord brings us into heavenly places so that we can be prepared for the coming of the Lord. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆகவே இந்த பூமியிலே ஜீவிக்கிற நாம், so we who live in this world, பூமியில் இருக்கிறவளை போல நாம் இருக்க கூடாது. we must not be those who seek the things of this ஒரு world. உன்னத ஜீவியை செய்கிறவர்களாய் காணப்பட We வேண்டும். must be those who live a sublime life. நான் வேதத்திலே வாசிக்கும் பொழுது, when we read in the word of God, கொலோசியர் நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, Colossians chapter 3, முதல் 2 வசனங்களை நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். we read this in the first 2 verses. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், if ye then be risen with Christ, தேவனுடைய வலது பாரசத்திலே வீட்டில் இருக்கிற மேலானவைகளை தேடுங்கள். seek those things which are above, where Christ sitteth on the right hand of God. பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். Set your affection on things above, not on things on the earth. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். Because you are dead. உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளே மறைந்திருக்கிறது. And your life is hid with Christ in God. ஆகவே நம்முடைய ஜீவனாய கிறிஸ்து வெளிப்படும்போது, when Christ whose our life shall appear, நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். then shall you also appear with him in glory. ஆகவே கிறிஸ்துவுடனே கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த ஜீவியம் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை கொண்டு வருது பாருங்கள். So look what sort of a hope is wrought in the life of a man who has this experience of being dead with Christ, being buried with Christ, and being resurrected with Christ. உலகத்துல 3 உலகங்கள் இருக்கிறது. 3 உலகங்கள் இருக்கிறது. There are 3 worlds. ஒன்று ஹியூமன் வேர்ல்ட், மனிதர்கள் வாசம் பண்ற இந்த உலகம். One is the human world. இரண்டாவது ஸ்பிரிட் வேர்ல்ட், பொல்லாத ஆவிகள் அந்தகாரத்தின் வல்லமைகள் ஜீவிக்கிற ஒரு இடம். The second is the spirit world, where the evil spirits operate. ஆனால் நம்மையோ ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல கொண்டு வர்றார், உன்னத ஜீவியத்தை கொண்டு வர்றார். But God has brought us into third world, which is a spiritual world, which is in the heavenlies. ஆனா இந்த உலகத்தில் இருக்கிறது போல நாம் இருக்க கூடாது. We should not be like those who live in this world. உன்னத ஜீவியம் செய்யும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். The Lord has called us to live a sublime life. அவருடைய வலது பாரசத்திலே மேலான நாடுபடியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். He has called us to seek those things which are on his right hand above. அதற்காக தான் கல்வாரி சிலுவையின் மரணத்தின் மூலமாக
நாம் அவரோடு கூட மரித்து நாம் அந்த பாவத்திலிருந்து விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். That is why through the death of the Lord Jesus Christ on Calvary we must also be dead with him and receive a deliverance from அது our sin. மாத்திரமல்ல அவரோடு கூட அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து அவருக்கு பிழைத்திருக்கிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். Not only that, we must be buried with him, we must be resurrected with him, and we must come to an experience where we live for him. அவரோடு கூட எழுந்த அந்த உன்னத ஜீவியத்திலே அவருக்கு பிழைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். We must be those who are risen with him and those who live a heavenly life living for him. மேலானவர்களை நாடி தேடுகிறவர்களாக சியோனையும் எருசலேமையும் நாடி தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். We must be those who set our affection on those things which are above, on Zion and New Jerusalem. அதற்காக தான் சிலுவை மரணத்தின் மூலமாக தேவன் நமக்கு ஒரு 5 விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு பண்ணி வைத்திருக்கிறார். It is for that through his death on the cross he has prepared 5 kinds of blessings for us. முதலாவதாக அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக நாம் விடுதலையை பெற்றுக்கொள்கிறோம். First of all, we receive a deliverance through his death on the cross. அதைத்தான் இப்பொழுது நாம் இந்த காரியங்களை சிந்தித்தோம். பாவம் மரணம் ஆக்கினை தீர்ப்பு என்ற வல்லமை எல்லாம் விடுதலை ஆக்கியிருக்கிறார். I already told you that Jesus has set us free from sin, death and from condemnation. இரண்டாவதாக Secondly, சிலுவை மரணத்தின் மூலமாக through his death on the cross நமக்கு ஒரு ஒப்புரவாகுதலை உண்டு பண்ணி இருக்கிறார். he has prepared a reconciliation for us. மனிதனை ஒப்புரவாக்குகிறார். He reconciles man with man. தேவனோடு அவனை ஒன்றாக்குகிறார். He reconciles man with God. மனிதனையும் தேவனை ஒப்புரவாக்குகிறார். He reconciles man with man and also man with God. மனிதனை ஒன்றாக்குகிறார். He makes man one with man. ஆகவே வேதத்திலே நாம் வாசிக்கிற வேளையிலே Therefore, when we read in the word of God, இயேசுவின் இரத்தத்தினால நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. we are made one by the blood of Jesus, says the word of God. கொலோசியருக்கு நிருபத்தில் முதலாம் அதிகாரத்தில் வாசிக்கிற வேளையில் When we read in Colossians chapter 1, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே by the blood that he shed on the cross, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி he has made peace for us. பூலோகத்தில் பரலோகத்தில் யாவையும் அவர் மூலமாக தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. It pleased the Father that through Jesus he wanted to reconcile all things together unto himself, whether there be things in earth or things in heaven. அவர் அவருடைய இரத்தத்தினாலே அவருடைய வசனத்தினாலே அவருடைய மரணத்தினாலே அவருடைய அபிஷேகத்தினாலே அவருடைய உபதேசத்தினாலே தேவன் நம்மை அவரோடு ஒப்புரவாக்குகிறார். Through his death, through his blood, through his word, through his doctrine, through the anointing, the Lord is reconciling us with God. அதுதான் 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 18 முதல் 20 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிறோம். That is what we read in 2 Corinthians chapter 5 verses 18 to 20. ஒப்புரவான ஊழியத்தை உபதேசத்தையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். God has prepared a ministry of reconciliation and the word or doctrine of reconciliation for us. அதற்காக பரிசுத்தவான் ஐக்கியத்திலே தேவன் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். And to give us that ministry and that doctrine, he has brought us into the fellowship of the saints. சிலுவையின் வல்லமை பாவிகளாய் இருந்த நம்மை மனிதனை ஒப்புரவாக்கி தேவனோடு ஒன்றாக்கி இருக்கிறது. The power of the death of Jesus, we who were enemies, God made us to be one with men, and also he has made us to be reconciled with God. அது மாத்திரமல்ல இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக அவருடைய பரிசுத்த ஜீவியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். Thirdly, we receive a holy life through the blood of Jesus. எபிரேயர்கள் நிருபம் 10 அதிகாரம் 10வது வசனத்திலும் 14வது வசனத்திலும் வாசிக்கும் பொழுது, when we read Hebrews chapter 10 verses 10 and 14, அங்கே வாசிங்கள். கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாக by the death of the Lord Jesus on Calvary, சித்தத்தை அவர் செய்து நிறைவேற்றி he fulfilled the will of the Father, அந்த பலியினாலே நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். and by his sacrifice he has sanctified us, அப்படி பரிசுத்தமாக்கப்பட்ட நம்மை பூர்ணப்படுத்தவும் அதுக்கு போதுமானவராய் இருக்கிறார். and he is enough to perfect them who are sanctified. ஆகவே தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நாம் ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் நாம் பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்களாய் மாற்றப்பட வேண்டும். So people of God, we must be made those who are sanctified in spirit, soul and body. பரிசுத்தமாதல தேவபயத்தோடு பூர்ணப்படுத்திக் கொள்ள நாம் ஒப்புக்கொடுப்போமாக. Let us surrender ourselves to perfect holiness in the fear of God, நொறுங்குண்ட ஆவியோட with a contrite spirit, நொறுங்குண்ட இருதயத்தோட with a broken heart. தேவனுடைய பிள்ளையை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. Surrender yourself to the Lord. உன்னை ஜீவ பலியாக ஒப்புக்கொடு. Surrender yourself as a living sacrifice. அந்த கல்வாரியின் அன்பை கர்த்தர் மேல் ஊற்றுகிறார். The Lord is pouring his love of Calvary upon அந்த you. அன்பின் அபிஷேகத்தினாலே உன்னை புதிய சிருஷ்டியாய் மாற்றுகிறார். By the anointing of his love, he is making you a new creation. அவரை போல உன்னை மாற்றுகிறார். He is making you like him. அவரை போல அவருக்கு பிரியமான பிள்ளையாய் மாற்றுகிறார். He is making you a child who is pleasing to God like him. பரிசுத்த பிள்ளையாய் உன்னை He மாற்றுகிறார். is making you a holy child like him. அவரை போல உன்னை பாவமில்லாத பரிசுத்தவான்களாய் உன்னை பூர்ணப்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். He is enough to make you a sinless saint and to perfect you like him. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the ராத்திரி Lord. வேளையில் நம்முடைய கல்வாரியின் அன்புக்கு உங்களை ஒப்புக்கொடுப்போமாக. This night let us yield ourselves to the love of Calvary. நான்காவதாக இந்த கல்வாரி மரணத்திலே அவர் தெய்வீக சுகத்தை நமக்கு தந்திருக்கிறார். Fourthly, by the blood of the Calvary, he has given us divine healing. கர்த்தர் அற்புதமான தெய்வீக சுகத்தை நம்ம மேல் தரும்படியாக இந்த ராத்திரி வேளையிலே நம்முடைய மத்தியிலே
பிரசன்னமாயிருக்கிறார். He is present in our midst this night in order to give us wonderful divine healing by his blood. எந்த நிலவரத்தில் வந்தாலும் இயேசுவே குணமாக்க வல்லவராயிருக்கிறார். Whatever condition you might have come here, the Lord is able to heal you. அவருக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. Surrender yourself to him. அது மாத்திரமல்ல, Not only that, இந்த கல்வாரி மரணத்தின் மூலமாக through the death of the Lord on மகிமையுள்ள Calvary, சபையை அவர் உருவாக்கும்படியாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். he is preparing to make a glorious church. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்திலே வாசிக்கிற வேளையில், When we read Ephesians chapter 5 and verse 27, வாசிங்க. கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. glory be to the holy name of the Lord. மகிமையுள்ள சபையாய் நம்மை தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்ளும்படியாக, So that he might present us before him as a glorious church. மகிமையான மணவாட்டியாய் நம்மை மாற்றும்படியாக, So that he might make him a glorious bride. இயேசு சிலுவையிலே மரித்து தம்முடைய அன்பை நமக்கு விளங்க பண்ணியிருக்கிறார். Jesus died on Calvary and has revealed his love towards எத்தனை us. பேர் உங்களை ஒப்புக்கொடுக்க போகிறீர்கள்? How many of you are going to surrender yourself? எல்லாரும் தேவனுடைய சமூகத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்க. All of you yield yourself in the presence of God. அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட உங்களை ஒப்புக்கொடுங்க. Surrender yourself to be crucified with him on the அவரோடு கூட cross. மரிக்க உங்களை ஒப்புக்கொடுங்க. Surrender yourself to die with him. அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட உங்களை ஒப்புக்கொடுங்க. Surrender yourself to be buried with him. அவரோடு கூட எழுந்தவர்களாக இருக்க உங்களை ஒப்புக்கொடுங்க. Surrender yourself to be risen with him. அவரோடு பிழைத்திருக்கிறவர்களாக இருக்க உங்களை ஒப்புக்கொடுங்க. Surrender yourself to live with him. கர்த்தர் உனக்கு ஒரு புதிதான ஜீவியத்தை கொண்டு வருகிறார். The Lord is bringing a newness of life. அந்த கல்வாரியின் அன்பு உன்னை ஒரு புதிய சிருஷ்டியாய் மாற்றுகிறது. That love of Calvary is making you a new creation. நீ இந்த பூமிக்குரிய பிள்ளையாக அல்ல, Not as a child of this earth. இந்த உன்னதத்துக்குரிய பிள்ளையாக கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். The Lord is making you a child of the heavenlies. அதற்கு ஒரு அபிஷேகத்தை உன் மேல் ஊற்றுகிறார். He is pouring an anointing for that upon you. இப்பொழுதே அந்த விடுதலை அப்படிப்பட்ட அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. Let us receive that experience of deliverance now. அவரோடு கூட ஒப்புரவாக்கப்படாமல் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ, Is there anyone who is not reconciled with God? தேவனுடைய பிள்ளையை நீ தேவனோடு ஒப்புரவாக்கப்பட உன்னை ஒப்புக்கொடு. Child of God, surrender yourself to be reconciled with God. ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாக்க உன்னை ஒப்புக்கொடு. Surrender yourself to be reconciled with everyone. தேவனோடு இந்த உபதேசத்தோடு ஒப்புரவாக்கப்பட உன்னை ஒப்புக்கொடு. Surrender yourself to be reconciled with his doctrine and be made one. கர்த்தர் உன்னை அவருடைய பிள்ளையாக மாற்ற விரும்புகிறார். The Lord wants to make you his child. ஒரே சரீரமாய் சபையாய் உன்னை மாற்ற He விரும்புகிறார். wants to make you his one body, which is the church. அவருடைய பரிசுத்த பிள்ளையாய் உன்னை மாற்ற விரும்புகிறார். He wants to make you his holy child. உனக்கு ஒரு ஜெய ஜீவித்தை கொண்டு வந்திருக்கிறார். He has brought a victorious life for you. கல்வாரி சிலுவையிலே அவர் முற்றிலும் ஜெயம் கொண்டவர். He is the one who has taken total victory on the cross of Calvary. சகல சத்துட வல்லமையால் உனக்கு ஜெயத்தை கொண்டு வந்திருக்கிறார். He has brought you a total victory of every power that is ஆட்டுக்குட்டியின் subject in இரத்தத்திலே you. உனக்கு ஜெயம் உண்டு. You have a victory in the blood of Jesus. சாட்சியின் வசனத்திலே உனக்கு ஜெயம் உண்டு. You have a victory through the word of testimony. அதற்கான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உன்மேல் ஊற்றுகிறார். For that victory, the Lord is pouring an anointing for you. எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுங்க. All of you humble yourself and yield yourself in the presence of God. கல்வாரியின் அன்புக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. Surrender yourself to the love of Calvary now. இயேசுப்பா, உங்களுடைய சமூகத்திலே நான் வந்திருக்கிறேன். Jesus, I have come to your presence. நான் வெறுமையாய் போக கூடாது ஆண்டவரே. I must not go back empty, Lord. உம்முடைய அன்பை என் மேல் ஊற்றும் ஆண்டவரே. Lord, pour your love upon me. உம்முடைய அன்பை என் மேல் விளங்க பண்ணும் ஆண்டவரே. Lord, reveal your love towards me. நான் சிலுவையிலே மரிக்க ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. Lord, I surrender to be die with you on the cross. ஆண்டவரே, உமக்கு நான் பிழைத்திருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. Lord, I want to live for you. எத்தனை பேர் உங்களை அப்படி ஒப்புக்கொடுக்க போகிறீர்கள்? How many of you are going to surrender yourself like that? அப்படியானால் கர்த்தர் தம்முடைய அன்பை உன் மேல் ஊற்றுகிறார். If that be so, the Lord is pouring his anointing upon you. உன் அன்பை உனக்கு வெளிப்படுத்துகிறார். He is revealing his love towards you. அன்பை உனக்கு உண்டாயிருக்கும்படி ஒரு அபிஷேகத்தை உன் மேல் ஊற்றுகிறார். So that that love might be found in you. He is pouring his anointing on you. எல்லாரும் தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுங்க. All of you surrender yourself, humbling yourself in the presence of God. கல்வாரி அன்புக்குள்ளே உங்களை ஒப்புக்கொடுங்க. Surrender yourself to be found in Calvary's love. எல்லாரும் கண்களை மூடி வாய் திறந்து கர்த்தருக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. All of you close your eyes, open your mouths and surrender yourself to கல்வாரி God. சிலுவையை நோக்கி பாருங்க. Look to the cross of Calvary. ஒரு சில நிமிஷங்கள், A few minutes. அந்த ஆண்டவருக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. Surrender yourself to the Lord. அந்த கல்வாரியின் அன்பு இப்பொழுது நம்ம மத்தியில இறங்கி வருகிறது. The love of Calvary is coming down in our midst now. இப்பொழுது அந்த வல்லமை உன்னை விடுதலையாக்குகிறது. Right now that power is setting you free. எப்படிப்பட்ட வல்லமையில் நீ அடிமைப்பட்டிருந்தாலும் சரி, No matter whatever power might be enslaving you. ராத்திரி வேளை உனக்கு விடுதலையின் ராத்திரி. This night is the night of your deliverance. உனக்கு விடுதலையின் ராத்திரி. This night is the night of your deliverance. நீ வந்தது போல அல்ல. It is not like you came. நீ திரும்பி வந்தது போல நீ போகும்போது விடுதலையோடு போக When வேண்டும். you return, you must return with the deliverance. சுகத்தோடு போக வேண்டும். You must return with the healing. சந்தோஷத்தோடு போக வேண்டும். With joy you must return. சமாதானத்தோடு போக With வேண்டும். peace you must return. விடுதலையோடு போக You வேண்டும். must return with the deliverance. You ஜெயத்தோடு நீ போக வேண்டும். must return with the victory. கர்த்தர் தம்முடைய அன்பை உன் மேல் ஊற்றுகிறார். For that the Lord is pouring his love upon you. எல்லாரும் தேவ ஆவியானவருக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. All of you yield yourself to the Spirit of God. வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Open your mouth and start praising God. நன்றியுள்ளவராய் உங்களுடைய இருதயத்திலே தேவனை துதியுங்கள்.
with a grateful heart, praise God from your heart. ஓ கர்த்தருடைய அன்பினால் நிரப்பப்படுங்கள். Be filled with the love of God. தேவனுடைய ஆவியானவருக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். Surrender yourself to the Spirit of God. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ Where the Spirit of the Lord is, அங்கே விடுதலை உண்டு. there is liberty. எத்தனை பேர் அந்த விடுதலையை வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you want that liberty? இப்பொழுது அந்த விடுதலை கர்த்தர் உன்னை அனுப்புகிறார். Right now the Lord is sending that liberty on you. வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. All of you open your mouth and praise God. அந்நிய பாஷைகளை பேசி அவரை மகிமைப்படுத்துங்கள். Speak in tongues and glorify God. அவருடைய அன்பினால் நிரப்பப்படுங்கள். Be filled of His love. இப்பொழுது கர்த்தர் அந்த விடுதலையின் அபிஷேகத்தின் மேல் ஊற்றுகிறார். The Lord is pouring that anointing that will deliver you right now. கல்வாரி சிலுவை மீறினே காணுதே மாண்பீரே கல்வாரி சிலுவை மீறினே காணுதே மாண்பீரே இயேசுவின் மகன் மீறே அதே